பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பாக்கியா தனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் போய் கேட்டு பார்க்குறாங்க. அங்கே நமக்கு வாடகைக்கு ஒரு இடம் கிடச்சா கூட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு. ஆனால் பாக்கியாவை நம்பி யாரும் இடம் கொடுக்காம ஏளனமாக பேசி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பாக்கியா எதையும் பெருசாக எடுத்துக்காம எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் முயற்சி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும், நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து வராங்க. உடனே இங்கே செல்வியும் அக்கா நிறைய இடத்துக்கு போயிட்டோம், ஆனால் யாரும் நம்மளுக்கு நம்பி இடம் தர மாட்டேங்கிறாங்களே, எப்படிக்கா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க? உனக்கு என்னவோ முயற்சி செய்கிறது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லைக்கா, எனக்கே ரொம்ப சோர்வாக இருக்குது தெரியுமா, ஆனால் உன்ன மாதிரி என்றைக்கும் என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாக்கியா மறுபடி வீட்டுக்கு போக எப்பயும் போல் ஈஸ்வரி பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா நீ செய்கிறது பெரிய தப்பு, எங்கே போகிறேன்னு கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறல்ல அப்படின்னு கேட்க பாக்கியா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்துகிறாங்க. கோபி இங்கே ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியா நினைக்கிறாங்க, என்னால் முடியும்னு நான் நினைக்கும்போது என் அத்தை மட்டும் ஏன் இப்படி என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே நினைக்கிறாங்கன்னு தெரியல. நான் வீட்டில் சும்மா இருந்தால் மட்டும் இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு தேவையான பணம் கிடச்சிருமா? என் பசங்கக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் எதுக்காகவும் பணம் கேட்டு நின்றக்கூடாதுன்னு, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த சுதாகர் மட்டும் என்னுடைய பிஸ்னஸில் தலையிடாமல் இருந்திருந்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் அவரால் தான் எனக்கு இப்போ இந்த ஒரு நிலமை. எப்படியாவது கண்டிப்பாக வாடகைக்குன்னு ஒரு நல்ல இடம் கிடைக்காமையா போயிட போது, கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பாக்கியா எப்பயும் போல் இருக்காங்க. பாக்கியாவோட கஸ்டமர் எல்லாரும் பாக்கியா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள், உங்களை நம்பி தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே வருவோம், ஆனால் இப்போ என்னடானா நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இல்லையா அப்படின்னு கேட்க பாக்கியா சொல்கிறாங்க, கொஞ்சம் பிரச்சனையில் நான் ரெஸ்டாரண்ட்டை வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், அது எதுக்காக கொடுத்தேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க எல்லாரும் பாக்கியா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் பாக்கியா நினைக்கிறாங்க, வீட்டில் உள்ள இவங்க நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெளியில் இருக்க எல்லாருக்கும் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டை இத்தனை கஸ்டமர் தேடி வராங்கன்னா நம்ம ஏதோ பெருசாக சாதிச்சிருக்கோம் தானே அர்த்தம். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும். நம்மளை நம்பி இருக்கிற ஸ்டாஃப்காக இருக்கட்டும், நம்மளை தேடி வர கஸ்டமருக்காக இருக்கட்டும், எப்பயுமே நம்ம நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு உடனே பாக்கியா தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு கடை வாடகைக்காக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே போன பாக்கியாவும் அவங்கக்கிட்ட ஏற்கனவே 2 ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக தான் இருந்தேன், எனக்கு அனுபவம் இருக்குது, நீங்கள் இந்த கடையை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணத்தை என்னால் கொடுக்க முடியும், மாதம் மாதம் வாடகையவும் நான் சரியாக கொடுத்துருவேன் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்க, எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை வேறு ஒருத்தருக்கு கொடுத்தீங்க, நீங்கள் தான் 2 ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்க நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ எனக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட வேலை பார்க்க நிறைய ஸ்டாஃபும் இருக்கிறாங்க, நீங்கள் நம்பி இந்த கடையை மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நான் தனியாக இருந்து தான் கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கேன், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட்டுக்கும் இல்லை, அப்படி சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்ததும் இல்லை, இந்த கடையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும், ஒரு 4-5 வருஷத்தில் நானே சொந்தமாக ஒரு கடையவும் நடத்த ஆரம்பிச்சிடுவேன், இப்போதைக்கு எனக்கு உதவி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்குது, ஆனால் மாதம் வாடகையை சரியாக கொடுத்துருவீங்கள்ல அப்படின்னு கேட்க உடனே பாக்கியா யோசிக்கிறாங்க, இப்படி தான் ஏற்கனவே ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருந்தேன், நல்லா நடந்துட்டு இருந்த கடையை அந்த சுதாகர் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு கடையோட ஓனர்கிட்ட நிறைய பணம் கொடுத்து வாங்கிட்டாரு, இங்கேயும் அந்த பிரச்சனை மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இனி யாரை பார்த்து பயந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நமக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வரணும், அந்த சுதாகரால் இனி பிரச்சனை வந்தால் நம்ம எதிர்த்து சமாளிக்கணுமே தவிர்த்து எந்த இடத்தையும் விட்டுட்டு நமக்கு போயிடக்கூடாது, நமக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கேட்ட பணத்தை கொடுக்குறாங்க. மாதம் சரியாக வாடகை பணத்தை கொடுத்துருவேன்னு அவங்க சந்தேகப்படாமல் நம்பிக்கையாக பேசிட்டு அந்த கடையும் வாடகைக்காக எடுக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி. கடை கிடச்ச சந்தோஷத்தில் பாக்கியா இருக்கிறாங்க. உடனே இங்கே செல்விக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, செல்வி இனி வீட்டில் தான் இருக்கணும்னு நீ எதுக்கும் யோசிக்காத, கவலைப்படாத, நமக்குன்னு ஒரு கடை கிடச்சிருச்சு, அதை நம்ம ரெஸ்டாரண்ட் ஆக்கி நல்லபடியாக நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்ல. அக்கா என்ன சொல்கிற, உண்மையாகவே வா, ஏற்கனவே நீ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க வேண்டான்னு உன் மாமியார் கோபி, ஏன் உன் பையன் செலியன் கூட அந்த பேச்சு பேசுகிறதா சொன்னியே, அவங்க பேச்செல்லாம் கேட்காம நீ ஒரு வேலையை ஆரம்பிக்க வீட்டில் பிரச்சனை வந்துடாதாக்கா அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே பாக்கியா சொல்கிறாங்க, என் மாமியாருக்கும் கோபி செழியன்னு எல்லாருக்கும் பிரச்சனை செய்ய தான் தெரியும். ஆனால் எனக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்க முடியுமா என்ன அவங்களால? இப்போ வரைக்கும் செழியன் குடும்பத்துக்காக பெருசாக எதுவுமே செய்யலை. ஒரு நாள் பணத்தை கொடுத்தான். அன்னைக்கே என் பையன் எழில் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டான். யார் பணத்தையும் எதிர்பார்த்து நான் இருக்க மாட்டேன். அவங்க அப்படி எனக்கு பணம் கொடுத்தாலும் நான் அங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. எனக்குன்னு ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து முன்னேறணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். என் பசங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலமையில இருக்காங்க. அது எனக்கு சந்தோஷந்தான். அதுக்காக நான் அப்படியே வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் புரிய வச்சிருவேன். நீ நாளைக்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு. நம்ம சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும். மற்ற எல்லார்கிட்டையும் இதை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தனக்கு புதுசாக ஒரு கடை கிடச்சிருக்குன்ற விஷயத்த இங்கே பாக்கியா வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லணும், ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. இங்கே அமிர்தா, ஜெனின்னு எல்லாருக்குமே ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. ஆண்டி என்னாச்சு, நீங்கள் திடீர்னு வந்தீங்க, ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஜெனி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அங்கே இங்கேன்னு எனக்கு ஒரு இடம் கிடச்சா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். யாரும் நம்பி எனக்குன்னு ஒரு கடையை தர முன் வரவே இல்லை. ஆனால் இப்போ என்னை நம்பி ஒருத்தவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இடம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அமிர்தாவும், அம்மா உங்களுக்கு நிறைய பண தேவை இருக்கும்லம்மா, நீங்கள் கடன் வாங்க போகிறீங்களா? அதெல்லாம் வேண்டாம், எழில் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவு பணம் கொடுப்பாரு அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. உடனே ஜெனியும், ஆமாம் ஆண்டி, நீங்கள் இனிமேல் கடன் வாங்கலாம் வேண்டாம். இங்கே செழியனும் நல்லா தானே சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட இருந்து நான் பணத்தை வாங்கி தரேன். ஏன்னா கேட்கலன்னா செழியன் எதுவுமே உங்களுக்காக செய்யவே மாட்டான் அப்படின்னு எல்லாரும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்துட்டு இங்கே ஈஸ்வரியும், பாத்தியா செல்லியா, நீ சம்பாதிக்கிற பணத்தை வீண் செலவு செய்கிறதுக்கு ஜெனி பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக கொடுக்க போகிறாளாம். இதெல்லாம் தேவையா? பாக்கியாவுக்கு தான் வேற வேலை இல்லைன்னா இந்த ஜெனியும் அமிர்தாவும் எப்பயுமே இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கும் வேற வேலையே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே ஈஸ்வரி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ என் பேச்சை கேட்காம புதுசாக ஒன்றும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவும் வேண்டாம். நீ கொடுக்குற ஸ்வீட்டை நான் எதுக்கு எடுக்கலன்னு உனக்கே புரியுதில்ல. என் பேச்சை கேட்காம நீ நடந்துக்கிற, அப்புறம் எப்படி நான் சந்தோஷமாக இதெல்லாம் எடுத்து சாப்பிட முடியும்? நான் சொல்கிறத கேளு. ஏற்கனவே கடன் வாங்கி நீ அவமானப்பட்ட வரைக்கும் போதும். சம்மந்தி மட்டும் பணம் கொடுக்கல, நீ தான் அவமானப்பட்டு நின்றுப்ப. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்த ரெஸ்டாரண்ட்டும் வேணாம். உன்னை நம்பி இருக்கிற எங்களை பற்றி நீ யோசிக்காத. உன் ரெஸ்டாரண்ட்டை நம்பி இருக்கிற உன் ஸ்டாஃபுங்களை பற்றியும் அந்த செல்வி குடும்பத்தை பற்றியும் மட்டும்தான் நீ யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செழியா, உங்கள் அம்மாவுக்கு புரிகிற மாதிரி நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செழியனும், என்னம்மா இது, நேற்று நீங்கள் வீட்டில் எங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் பரிமாறினீங்க. ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அம்மாவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, வீட்டு செலவுக்காக பணத்தை நான் தரேன், நீங்கள் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு. நானும் எழிலும் முன்ன மாதிரி இல்லைம்மா, பொறுப்பாக இருக்கும், நல்லா சம்பாதிக்கணும். நீங்கள் எதுக்குமா அப்புறம் வேலைக்கு போகணும்? எதுக்குமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்? எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? குடும்பத்தை பார்த்து போன்ற நம்பிக்கையே உங்களுக்கு இல்லையாம்மா? ஏம்மா, பாட்டியும் அப்பாவும் இவ்வளோ சொல்லியும் ஏன் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. யாருக்காக இனி சம்பாதிக்கணும்? இனியாவுக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டோம். இனியாவும் நிதிஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இனி நீங்கள் வருமானம் வரணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு என்னம்மா பிரயோஜனம்? தேவையில்லைம்மா. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் தனியாக இருந்து சமாளிக்கவே முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், இனி நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டில் இருங்க. உங்கள் பசங்க நாங்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம், அதை வச்சு நீங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு செழியன்னு சொல்கிறாரு. இதை பார்த்த ஈஸ்வரி, பாத்தியா பாக்கியா, உன் பசங்க எல்லாரும் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ நல்லபடியாக சந்தோஷமாக வீட்டில் இருக்கணும், குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இத்தனை நாள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல், குடும்பத்து மேலே அக்கறையே இல்லாமல், பொறுப்பே இல்லாமல் இருந்துட்டேன். இனியாவது அப்படி நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நினச்சா இப்போ நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், முன்னேறணும், சம்பாதிக்கணும்னு பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கியே. எப்போ தான் மனசு மாற போகிற? எப்போ தான் நீ திருந்த போகிற? இதில் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற. அங்கே போ, முதல்ல என் பேச்சை கேட்குறதா இருந்தால் மட்டும் என்கிட்ட பேசு, இல்லைன்னா இந்த ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காத அப்படின்னு ரொம்ப கோவமாக ஈஸ்வரி பேசுகிறாங்க. அந்த சமயம் கோபியும் அங்கே வந்த உடனே ஈஸ்வரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கோபிக்கு என்ன செய்ய என்ன சொல்லன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை என்னை தப்பாக நினைக்காதீங்க. என்னைக்கு நான் தனியாக இங்கே சம்பாதிக்கணும்னு நினச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆனனோ, நானும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் சம்பாதிக்க ஆரம்பிச்சினோ, அன்னைக்கு தான் உண்மையான சந்தோஷம்னா என்னன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தவங்க கிட்ட இருந்து
பணம் கிடைக்குமா, குடும்பத்தை நடத்த யார் பணம் தருவான்னு ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்காம என்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு நான் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்து குடும்பத்தை நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் மேலே எனக்கே நம்பிக்கை வந்தது. அதனால தான் உங்கள் பையன் கோபி நம்ம குடும்பத்தை விட்டு போனதுக்கப்புறமா கூட அவரை எதிர்பார்க்காம சம்பாதிச்சு உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். இப்போ தான் என் பசங்க எல்லாரும் நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உங்கள் பையன் கோபி இந்த குடும்பத்தை பற்றின அக்கறையே இல்லாமல் இருந்தப்ப யாருக்கும் சரியான வேலை கூட இல்லை. நம்ம மாமா வேற நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அப்போ நான் வேலை செய்யணும், சம்பாதிக்கணுன்ற ஒரு இடத்துல நின்னேன். அப்போ எல்லாம் இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே இப்பயும் நான் அதே முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்கக்கூடாது, நாம் சம்பாதிக்கிற பணம் தான் எப்பயும் நிரந்தரமாக நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் என்கிட்ட வேலை பார்க்குற மற்ற எல்லாருக்கும் உதவி செஞ்சு எனக்கு கொஞ்சம் அதில் நிம்மதியும் கிடைக்குது. அதனால தான் வேலை செஞ்ச எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல வருமானம் என் மூலமாக வரணும், அவங்க குடும்பத்தையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்ற அக்கறையில் தான் இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசாதீங்க யாரையும் நம்பி இந்த பாக்கியலட்சுமி இருக்கவே மாட்டேன். எனக்குன்னு வேலை செய்ய தெரியும், கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற தெரியும். எத்தனையோ பிரச்சனை கோபியாலேயே வந்திருக்கு, அதெல்லாம் சமாளித்து முன்னேறி தானே வந்திருக்கேன். அதனால் இன்னொரு முறை அந்த சுதாகர் என் வழியில் தலையிடணும்னு நினச்சா என் சம்மந்தின்னு கூட பார்க்காம அவரை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியா. இங்கே உடனே கோபியும் என்னம்மா பிரச்சனைன்னு கேட்க, அதான் இந்த பாக்கியா சொல்லிட்டு போகிறாளே, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க இடம்லாம் பார்த்துட்டாலாம், நம்ம பேச்சை கேட்க மாட்டாளாம், அவள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் அவள் முன்னேறுவாளாம், அந்த குடும்பத்தை பார்த்துப்பாளாம், அதனால் நீங்கள் யாரும் அவள் வழியில் போகக்கூடாதான், அதான் இந்த பேச்சு பேசிட்டு போகிறான்னு சொல்ல. விடுங்கம்மா, பாக்கியா கிட்ட சொல்லி புரிய வைக்கவா முடியும்? பாக்கியா என்ன முடிவெடுத்தாலும் அது சரின்னு நம்மளும் ஒத்துக்க வேண்டியதானே. நீங்கள் ஏமா தேவையில்லாமல் பாக்கியா கிட்ட இதை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இங்கே பாக்கியாவும் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தனக்கு வாடகையாக கிடைச்ச அந்த இடத்த ரெஸ்டாரண்ட் ஆக்க ஒவ்வொரு ஏற்பாடாக செய்கிறாங்க. இதனால் இங்கே செல்வி மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட ஏற்கனவே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியாக்கா நம்ம மேலே உள்ள அக்கறையில் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நமக்கு வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க. இனி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வேலை செய்யணும், நேர்மையாக இருக்கணும், பாக்கியாக்கா மறுபடியும் புதுசாக வேறு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும், அப்போ தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தப்போ பழனிசாமி சார்கிட்ட நம்ம சொல்லவே இல்லை. கண்டிப்பாக இந்த முறை பழனிசாமி சாரோட உதவி நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அவர் எங்கே இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டிப்பாக வர சொல்லணும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. பாக்கியாவுக்காக புது ரெஸ்டாரண்ட்டையும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே ஆரம்பித்த புது ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வந்தனோ, இப்போ எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. நம்மளை தேடி வர கஸ்டமருக்கு நேர்மையாக நல்ல ஒரு தரமான சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் பேசும்போதெல்லாம் புது ரெஸ்டாரண்ட்டை இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட வரலான்னு பேசி சந்தோஷமாக அவங்க புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறோம், நீங்கள் எல்லாரும் வந்துடணும்னு சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னால் வர முடியாது, நான் தான் ஏற்கனவே அந்த புது ரெஸ்டாரண்ட்டை திறந்து வச்சேன், கொஞ்ச நாள் கூட அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீ நல்லா வேலை பார்க்கல, என்னாலலாம் இனி அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து வைக்க முடியாது, நான் சொன்னதை கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்க, நீ வேறு யாரையாவது கூப்பிட்டு திறந்துக்க, என்ன வேணாலும் செய், நான் அங்கே நிற்கவும் மாட்டேன், நீ கூப்பிட்டேன்னு வரவும் மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோபி சிரிச்சுக்கிட்டே, பாக்கியா நீ மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க, நான் கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ முன்னேறதுக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்னாலும் கேளு, கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். தனியாக இருந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிஸ்னஸ் இல்லாமல் நான் வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் முயற்சி செஞ்சு எத்தனையோ ஒரு இடம் கிடைக்கலன்னு உடனேயும் நீ அப்படியே விட்டுறாமல் இங்கே தேடி உனக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கல்ல, நீ பெரிய திறமைசாலி தான், கண்டிப்பாக இதன் மூலமாக உனக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை சொந்தமாக ஆரம்பிக்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் செய்கிறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, என்ன அவங்க புரிஞ்சிக்கல, நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும் கோபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே தனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட திறப்பு விழாக்கு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இங்கே பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா. பாக்கியா மேடம் ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு பழனிசாமியும், என்ன மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார்
நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூருக்கு வந்தது. அங்கே வரவே முடியல. ஆமாம் எல்லாரும் அங்கே நல்லா இருக்கீங்கள்ல அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டோட திறப்பு விழாக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் தான் வந்து என் ரெஸ்டாரண்ட்டை திறந்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டேன் சார். ஏற்கனவே இருந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல், ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல், இப்போ எப்படியோ ஒரு கடையை எடுத்து நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு உதவி செய்ய நீங்கள் வரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு நிறைய உதவி செய்ய வேண்டியது இருக்குது. உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்க, என்ன பாக்கியா மேடம் இவ்வளோ நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற விஷயத்த சொல்லி கூப்பிட்ருக்கீங்க. நான் வராமல் இருப்பேன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆமாம் உங்கள் புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஏற்கனவே நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனையா? யார் மூலமாக பிரச்சனைன்னு கேட்க, உடனே இனியாவோட கல்யாணத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. சுதாகரால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பழனிசாமியும், ஏன் பாக்கியா மேடம் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிடுறீங்கள, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது என்னை வர வச்சுருந்தா அந்த சுதாகர் மட்டும் இல்லை, அவர் வந்து உங்களை ஏமாத்தினதுக்கும் சரியான பதில் கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டே நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேனே, ஏன் அப்போ என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, அவர் என்னதான் இருந்தாலும் எனக்கு சம்மந்தியாக வேற இருக்காரே, அதனால் நீங்கள் இந்த முறை கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பழனிசாமியும் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு வராரு. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஈஸ்வரி அமைதியாகவே நிற்கிறாங்க. நான்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வரவே கூடாதுன்னு இருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து மட்டும் இந்த பாக்கியா என்ன பெருசாக சாதிச்சிட போகிறாளா என்ன? அமைதியாக வீட்டில் இருக்காமல் தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் வேற செஞ்சிட்ருக்கான்னு கோவத்தில் இருக்க, பாக்கியா மறுபடியும் புது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் சுதாகருக்கு தெரிய வந்த உடனே ரொம்ப கோவமாக, அங்கே எந்த இடத்துல பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, யார் அவங்களுக்கு அந்த இடத்த வாடகைக்கு கொடுத்தது, எவ்வளோ பணம் பாக்கியா கொடுத்து அதை வாங்கியிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரத்தையுமே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் அதோடைய திறப்பு விழா, நிறைய பேர் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பாக்கியா கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, பாக்கியாவோட சம்மந்தினா இதை பற்றி என்கிட்ட அந்த வீட்டில் உள்ள யாருமே சொல்லலை. அதுலேயும் இந்த பாக்கியா நான் கொடுத்த பணத்தை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? பாக்கியாவுக்குன்னு எந்த பிஸ்னஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே நான் அந்த புது ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கி ஏற்கனவே நடத்திட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்லேயும் பெரிய பிரச்சனை செஞ்சேன். ஆனால் எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் பாக்கியா எதுக்குமே பயப்படாமல் முன்னேறி போகிறாங்களே தவிர்த்து நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாலும் நம்ம ஆளுங்களை அங்கே அனுப்பி அவங்களோட சாப்பாடு நல்லாவே இல்லை, நல்ல ருசியாகவும் இல்லை, ஆரோக்கியமாகவும் இல்லைன்னு பிரச்சனை செய்யணும். வந்த கஸ்டமர் எல்லாரும் இனி அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வரக்கூடாது. இந்த பாக்கியாவை நம்பி நம்ம ஏமாந்த வரைக்கும் போதும். இனி இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குறத விட ரெஸ்டாரண்ட்டை இனி அவங்க ஆரம்பிக்கவே கூடாது, அப்படி தான் செய்யணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. அவர்கிட்ட வேலை பார்த்த ஆளுங்களை எல்லாத்தையும் அங்கே போய் பிரச்சனை செய்கிறதுக்காக ஏற்பாடு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுதாகரும் நம்ம சம்மந்தி வீட்டில் தானே இந்த ஒரு திறப்பு விழா வச்சுருக்காங்க, நம்ம போனால் அங்கே ஏன் வந்தீங்க நான் கேட்க போகிறாங்க, அங்கே போகணும், நம்ம ஆளுங்க செய்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி சுதாகரும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே பாக்கியா ஈஸ்வரியை கண்டுக்காமல் பழனிசாமியை முன்னாடி கூப்பிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவை நல்லபடியாக நடத்துகிறாங்க. அங்கே செல்வியும் வந்த எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பழனிசாமி ரொம்ப சந்தோஷமாக, பாக்கியா மேடம் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப நேர்மையாக நல்லபடியாக வேலை செய்கிறாங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆகணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க, உடனே கோபிக்கிட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாத்தியா இந்த பாக்கியாவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா, நான் இருக்கும்போதே அந்த பழனிசாமி தம்பியை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க வச்சுருக்கான்னா என் மேலே பாக்கியாவுக்கு மதிப்பு மரியாதை இல்லைன்னு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படியே பாக்கியா கூப்பிட்ருந்தாலும் நீங்கள் பிரச்சனை செஞ்சுருப்பீங்க, அதனால தான் பாக்கியா உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் பாக்கியாவுக்கும் பிரச்சனை வேண்டான்னு அமைதியாக அவள் வேலையை பார்த்துட்ருக்கா, நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. வந்த எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு ஒவ்வொரு சாப்பாடையும் பாக்கியா கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாக்கியாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இத்தனை நாள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கிடச்சிருக்கு, நம்மளை நம்பி கஸ்டமர்லாம் வருவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியலட்சுமி. அந்த சமயம் யாரும் எதிர்பார்க்காத நேரம் சுதாகர் மட்டும் இல்லாமல் அவரோட ஆளுங்களும் உள்ளே வராங்க. சுதாகரை பார்த்த உடனே பாக்கியா நினைக்கிறாங்க, செல்வி
இவர் எதுக்கு இங்கே வராரு? இவரை நான் கூப்பிடவும் இல்லை. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற விஷயம் சுதாகருக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்க்க அங்கே ஈஸ்வரியும் கோபியும், சம்மந்தி வாங்க, நாங்கள் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல சுதாகர் உடனே, நான் உங்கள் சம்மந்தி தானே, நீங்கள் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் என்னை மறந்துட்டீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது கோவமா? நான் தான் பாக்கியாவோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 50 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேனே, அப்புறம் எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற விஷயத்த நீங்கள் கூட சொல்லவே இல்லை கோபி அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரியும், நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், நீங்கள் ஆனால் பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க, உங்களை கூப்பிட்டா சரிப்பட்டு வருமானு யோசித்தோம். அது மட்டும் இல்லை, பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது எங்களுக்கே பிடிக்கல. எவ்வளவோ சொல்லியும் பாக்கியா கேட்காம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கா, அதுவும் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு. வெளியில் கடன் வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க வேண்டாம், உனக்குன்னு பிஸ்னஸ் இருக்கவும் வேண்டான்னு பாக்கியா கிட்ட சொன்னால், பாக்கியா எங்கள் பேச்சை கேட்கல. அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டோம். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் வாங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. உடனே பாக்கியாவும், இவர் வந்தாலே பிரச்சனை தான் வரும், ஆனால் சுதாகரை இதுக்காக தான் நான் வந்து கூப்பிடவும் இல்லை. யார் வர சொல்லியிருப்பாங்க? இவர் இங்கே வந்து புது ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் பிரச்சனை செஞ்சிடக்கூடாதே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்க, அங்கே பழனிசாமி வந்துட்டு, என்ன பாக்கியா மேடம், இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, ரொம்ப தெளிவாக இருந்தீங்க, ஆனால் இப்போ என்னவோ யாரை பார்த்து பயப்படுறீங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, பழனிசாமி சார், அவர் தான் என்னுடைய சம்மந்தி சுதாகர். அவர் மூலமாக தான் எனக்கு பிரச்சனை வந்து 2 ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். இவர் என்னவோ நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவர் மூலமாக பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்றைக்கி தான் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன், எவ்வளோ பிரச்சனையை தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கேன், யாராக இருந்தால் என்ன, நீங்கள் கவலைப்படாமல் எப்பயும் போல் இருங்க பாக்கியா மேடம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்துக்கோங்க சார்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அங்கே வந்த கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பாக்கியாவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. பாக்கியா மேடம், நீங்கள் 2 ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் இருக்கீங்க, மறுபடியும் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்க முடியாது, நீங்கள் வீட்லேயே தான் இனி இருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் உடனே உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? உங்களை நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரியே நாங்களும் முன்னேறணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க பாக்கியா எல்லார்கிட்டையும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப கோபமான சுதாகரும் அவர் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஏமாற்றி 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா ஆரம்பித்தா நான் சும்மா விட்டுருவேனா? உங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியும்ல, நீங்களும் கஸ்டமர் மாதிரியே அங்கே போய் சாப்பிடுங்க, ஆனால் சாப்பாடெல்லாம் ருசியாகவும் இல்லை, ஆரோக்கியமாகவும் இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி வந்து சாப்பிட்டு நாங்கள் ஏமாந்துட்டோன்னு சாப்பாடை பற்றி ஏதாவது சொல்லி பிரச்சனை செய்யுங்க. வந்த கஸ்டமர் எல்லாரும் இனி இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு இன்றைக்கே இந்த பாக்கியாவை அவமானப்படுத்தி பேசிட்டு போகணும், புரியுதுல அப்படின்னு அங்கே ஆளுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க அங்கே பழனிசாமி வராரு. என்ன சுதாகர், நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன தெரியுதா அப்படின்னு பழனிசாமி கேட்க, ரொம்ப பதட்டமாக பயந்துக்கிட்டே, இவர் பழனிசாமியாச்சே, எவ்வளோ பெரிய ஆள், இவர் என்ன இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சுதாகர், ஆமாம் நீங்கள் பழனிசாமி தானே, இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாக்கியா மேடம் என் ஃப்ரெண்டு, அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க வர சொன்னாங்க, நானும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஆமாம் நீங்கள் என்னவோ உங்கள் ஆளுங்கக்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்களே, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். உங்களால் பாக்கியா மேடம்க்கு ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நீங்கள் தான் சுதாகர்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, பாக்கியா மேடம் உங்களை பற்றி சொல்லி என்னை வர வச்சுருந்தா, அந்த புது ரெஸ்டாரண்ட்டை அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கவே முடியாது, வாங்க நான் விட்டுருக்கவும் மாட்டேன். போனா போதுன்னு இப்போவும் நான் சொல்கிறத கேட்டு உங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பி போங்க சுதாகர், இல்லைனா திட்டம் போட்டு ஏமாற்றணும்னு இங்கே வந்திருக்கீங்கல்ல, உங்கள் திட்டம் என்றைக்கும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்ற உண்மையை இங்கே வந்திருக்க எல்லார் முன்னாடியும் நான் சொல்லுவேன். நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்பீங்க. நீங்கள் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறீங்க, உங்களுக்குன்னு நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கவனிக்க வேண்டாமா? உங்களை பற்றி தெரிஞ்சால் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால் நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. பாக்கியா மேடமை அவமானப்படுத்தணும்னு நினச்ச உங்களை நான் சும்மா விடுறதே பெருசு தான். இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா, இல்லை உங்களுக்கு என்னால் பிரச்சனை வந்தால் நீங்கள் சமாளிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை பழனிசாமி சார், நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன்.
நான் இங்கே என் சம்மந்தி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக அதை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். என்னால் பாக்கியாவுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்துட போகுது? நான் ஏற்கனவே வாங்கின ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்கக்கிட்ட 50 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டேன். நான் யாருக்கும் பிரச்சனை செய்ய மாட்டேன். அதுவும் நீங்கள் பாக்கியா மேடமோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் எப்படி பிரச்சனை செய்வேன் அப்படின்னு என்ன செய்யணும்னு வந்தாரோ சுதாகர் இங்கே பழனிசாமியை பார்த்து ரொம்ப பதட்டமானதுனால, இனியும் இங்கே இருந்து பாக்கியாவுக்கு நம்ம ஆளுங்களெல்லாம் அங்கே சாப்பிட வச்சு பிரச்சனை செஞ்சால் அவ்வளவுதான், சரிப்பட்டு வராது. எல்லாரும் முன்னாடியும் நாம தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சுதாகரும் சிரிச்சுக்கிட்டே பழனிசாமி கிட்ட, பரவாயில்ல சார், நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் இருங்க, நாங்கள் கிளம்புறோம், நான் பேசிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதாகர் அங்கேருந்து அவரோட ஆளுங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியலட்சுமிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இந்த சுதாகர் வந்தார்? பழனிசாமி பேசின உடனே ஏன் இவ்வளோ பதட்டமாக கிளம்பி போகிறாரு? என்னவா இருந்தாலும் சரி, இனி சுதாகரால் எனக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே கோபியும், பாக்கியா, இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக உனக்குன்னு ஒரு நல்ல வருமானம் வரதான் போகுது. நான் கூட நினச்சேன் புது இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன், கஸ்டமர்ஸ் நம்பி வருவாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் உன்னுடைய இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகவே நிறைய பேர் இந்த சாப்பாடுக்காக இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வரதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்த பழனிசாமியும், பாக்கியா மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த சுதாகரால் பிரச்சனை வந்தாலும் எப்படி அதெல்லாம் சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாக்கியாவுக்கு உதவி செய்கிறதுக்காகவே வந்த சுதாகர் பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பழனிசாமி தனக்கு உதவி செய்கிறதுனால சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியலட்சுமி. இனி இந்த பாக்கியாவால் எதுவுமே செய்ய முடியாது, புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கவே முடியாது அப்படின்னு நினச்ச எல்லாரும் முன்னாடியும் சாதிச்சு காட்டுற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிச்சிட்டேன். இனி நல்லபடியாக முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா. பாக்கியாவோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரதை பார்த்துட்டு கோபி, ஈஸ்வரி, செலியன், எழில்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.